வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை விருந்து எண்ணம் ஆராய்தல். முதலில் மகரிஷியுடைய இறைவணக்கம் பாடலோடு இன்றைய சிந்தை விருந்து தொடங்குகிறது. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றால் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் மறந்தால் நீ சிறியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். சிந்தனை விருந்து எண்ணம் ஆராய்தல். முதலில் மகரிஷியுடைய அவருடைய கேள்வி பதில் நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு சிந்தனை வந்து ஆரம்பித்தோம். தினமும் திருவான்மியூரில் மன்றத்தில் வந்து சாயங்காலம் 5-6 வரைக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். அப்போ எல்லாரும் பொது ஜனங்கள் வந்து மகரிஷியோட உட்காந்து மகரிஷியோட கேள்வி கேட்கலாம், மகரிஷி பதில் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சியில் நானும் உட்காந்துருக்கும்போது மகரிஷி வந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்களே யாரை எங்கெங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டார். சிலர் வந்து மெட்ராஸுடைய அடையாறு வேறு பார்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறதாகவும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறதாகவும் சொன்னார். அதுக்கு மகரிஷி வந்து நீங்களே வெகு தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, ஆனால் இங்கே பக்கத்துலேயே இந்த மன்றத்துக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகள் இருக்குது, பங்களாக்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இங்கே யாரும் வரல. அதற்கு காரணம் அவங்களுடைய வினைப்பதிவு அவங்கள இங்கே கொண்டு வந்து சேர்த்த முடியல. ஆனால் உங்களுடைய வினைப்பதிவு, உங்களுடைய அப்பா அம்மா செய்த நல்ல வினைப்பதிவு தான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து இந்த இறைநிலை அறிவதற்கு உங்கள் வினைப்பதிவு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கொடுத்து வைத்தவர்கள் என்று பேர் மகரிஷி சொன்னார். நல்ல வினைகளுடைய தொகுப்பு தான் கொடுத்து வைத்தவர்கள் என்று மகரிஷி சொன்னார். அதனால் இந்த ஞானத்தை, மகரிஷியினுடைய வாழ்க்கை கல்வியை நாம் எல்லாரும் கற்றுக்கொண்டுள்ளோம். கற்க முனைப்பட்டோர் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். இன்றைக்கு சிந்தனை வந்து எண்ணம் ஆராய்தல். எண்ணம் ஆராய்தல்னா என்ன? எண்ணம் ஆராய்வதற்கு முக்கியம் எதற்காக நம்ம எண்ணத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு மகரிஷி வந்து இது வந்து தற்சோதனை. நம்மளை நாமே சோதனை செய்து எண்ணத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு ஒரு முறையை வகுத்திருக்காரு. ஸோ வாழ்க்கை வந்து எதற்காக மனிதனுடைய வாழ்க்கை இந்த வந்தது, 6வது அறிவுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்திற்கு ஒட்டி நம்ம வாழ்க்கை அமைந்தால் அமைதியாகவும் இன்பமாகவும் வாழலாம். இறைவனை அறிவது தான் 6வது அறிவுடைய நோக்கம். நாம் மட்டும் அறிவதில்லை, யாரெல்லாம் அறிய நினைக்கிறோம் அவங்களுக்கும் உதவி செய்து அவங்களையும் அறிய வைப்பது தான் ஒரு மனிதனுடைய நோக்கம், வாழ்வினுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்திற்கு மாறாக மனிதன் வந்து பழக்கத்தின் அடிப்படையிலும் விளக்கத்தை மறந்தும்
செயல் செய்வதனால் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகின்றான். இதனால் புலன் கவர்ச்சியாலும் பொருள் இன்பத்திலையும் ஈடுபட்டு குணாதிசயங்கள் அருகுணங்களாக அவன் மாறுகின்றான்னு மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். உணர்ச்சி வயப்பட்ட குணாதிசயங்கள் அது மாதிரி சொல்லுவார். அது வந்து இப்போ தான் தனது இந்த ரெண்டு தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ஈகோன்னு சொல்கிறாங்கல்ல, தன்முனைப்புன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பேரண்ட்ஸாக மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். ஒரு கப்பலாக தான் தனது என்றதை, தான் என்றால் அதிகாரப்பற்று, தனது என்றால் பொருள் பற்று. நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறது, இது என் பொருள், எல்லாமே என் பொருள் அப்படின்னு சொல்கிறது. இந்த இரண்டு தம்பதியர்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் 6 குழந்தைகள் மகரிஷி அடிக்கடி சொல்வார். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இன்னொரு தடவை சொல்கிறேன். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தவறுகள் இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை செஞ்சாலும் ஒரு மனிதன் செயல் செய்தால் அதனால் தனக்கும் பிறருக்கும் எப்பயுமே துன்பம் தான் வரும். இதில் தான் இந்த பஞ்சமா பாதங்கள் ஏற்படுகின்னு மாதிரி சொல்வார். பொய் சொல்கிறது, களவு திருடுறது, கொலை செய்வது, போதைப் பொருட்களை உபயோகிப்பது, முறையற்ற பால் கவர்ச்சினால பாலியல் உறவு கொள்வது. இந்த 5 பஞ்சமா பாதங்கள் இந்த 6 குணமான உணர்ச்சி வயப்பட்ட குணங்கள்னால தான், எண்ணங்கள்னால தான் நமக்கு இது வருகிறது. இதனால் இந்த 5 பாதங்கள் வருகிறது. இதனால் வந்து வறுமை, நோய் இவையெல்லாம் சமுதாயத்தில் அதிகமாக காணுகிறோம். இதெல்லாம் வந்து பழக்கத்தினால வந்த வினை. இது விளக்கத்தினால வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு மாதிரி சொல்லுவார். எப்படி விளக்கத்தை நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதில் விளைவு வருது நமக்கு நல்லாவே தெரியும் தவறுன்னு. ஆனால் இருந்தாலும் அந்த செயலியை மறுபடியும் நாம் செய்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நமக்கு எண்ணத்தில் பலமும் பயிற்சியும் முயற்சியும் இல்லை. அந்த எண்ணத்திற்கு பலமும் பயிற்சியும் முயற்சியும் கொடுப்பதுக்கு ஒரு முறையை வகுத்திருக்கார் மகரிஷி. அதை தான் தற்சோதனையின் முறைன்னு அவர் சொல்கிறார். அது பயிற்சியாகவே அவர் கொடுத்துருக்கார். அதில் முதல் பயிற்சி தான் இந்த எண்ணம் ஆராய்தல். ஃபஸ்ட்டு எண்ணம் ஆராய்தல், ஆசையை சீரமைக்கிறது, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று முழு அறிவை அடைதல். இந்த 5 தற்சோதனைகளில் நாம் முயற்சி செய்து வெற்றி அடைந்து விட்டால் நாம் வாழக்கூடிய வாழ்வு ஆன்மீக வாழ்வு, ஞான வாழ்வு. அதாவது உடல் தான் நாம் நினச்சிட்டு இருக்கிற வாழ்வு வரைக்கும் தவறுகள் செய்வோம், பதிவுகள் ஏற்படும், மறுபடியும் தவறுகள் செய்வோம். உடல் நாம் இல்லை, உயிர் அப்படின்னு நாம் என்னைக்கு நம்ம நினைத்து நம்ம செயல்கள் செய்தாலும் அன்றிலிருந்து நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து புண்ணிய காரியங்களாக மாறும். இதை தான் அந்த காலத்தில் வந்து நரகம் சொர்க்கம்னு சொன்னாங்க. நரகம்னா நரன் ப்ளஸ் அகம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். நரம்னா இந்த உடலை குறிக்கிறது, அகம்னா உள்ளம், அறிவு. ஸோ நம்ம அறிவு வந்து உடல் தான் நாம் என்று நினைத்து செயல்படுவது நரகம். அதுதான் துன்பம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதே சொர்க்கம்னா ஸ்வர் ப்ளஸ் அகம். ஸ்வர்னா வான்னா வின்னா உயிர் தான் நாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செயலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. எந்த செயலை செஞ்சாலும் சரி, எண்ணம் சொல் செயல் எது செஞ்சாலும் அது நமக்கும் பாதகம் இருக்காது, மற்றவங்களுக்கும் பாதகம் இருக்காது. இதுதான் சொர்க்கம்னு மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். ஸோ அடுத்தது வந்து எண்ணத்தினுடைய பலம், திறமை. நம்ம எண்ணம் வந்து சாதாரண ஒரு செயல் நம்ம நினச்சிட்ருக்கோம், அதனுடைய பவர் ஆஃப் தாட் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து விண்ணளவு குறுகவும் முடியும், இந்த உலக அளவு விரியவும் முடியும், எண்ணத்தால் பிரபஞ்ச அளவுக்கு விரியவும் முடியும் மகரிஷி சொல்லுவார். அது ஒரு உதாரணமாக மகரிஷி எண்ணத்திற்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலேயே அவர் 2 நிகழ்ச்சி அவர் சொல்லியிருக்கார். நடந்த நிகழ்ச்சிகள், அவர் அது எண்ணத்தை பயன்படுத்தி நடந்த நிகழ்ச்சிகள். ஒன்று, மகரிஷி வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தார், லுங்கி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார், லுங்கி தயாரித்து வித்துட்டு இருந்தார். கூடுவாஞ்சேரி அவருடைய வீடு, தொழில் இடம். பொருளை கொண்டு வரதுக்கோசம் சென்னைக்கு வந்து தண்டையார்பேட்டில் பொருளை இந்த லுங்கியை கொடுத்துட்டு அவர் ஊருக்கு டெய்லி திரும்புவார். ஒரு நாள் 9 மணிக்கு தண்டையார்பேட்டில் அவர் நிற்கிறார். நைட் 9 மணிக்கு அவருடைய நண்பர் டாக்டர் சொக்கலையும் நின்றுட்டு இருக்காங்க. 9:30 மணிக்கு அவர் எக்மோரில் ட்ரெயின் பிடிக்கணும். எக்மோர் ஸ்டேஷனில் கூடுவாஞ்சேரிக்கு ட்ரெயின் பிடிக்கணும். அங்கே 9 மணிக்கு அவர் பஸ்ஸை வந்து விட்டுட்டார். தண்டையார்பேட்டில் பஸ் விட்டுட்டார். 9:20க்கு வர வேண்டிய பஸ்ஸை அவர் விட்டுட்டார்.
அதனால் பஸ்ஸை விட்டதுனால அவர் 9:30க்கு எக்மோருக்கு வர முடியாது. உடனே சொக்கலிங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நம்ம இன்றைக்கி ட்ரெயினை, அவர் சொல்கிறாரு, நண்பர் நீங்கள் நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்றார். அதுக்கு மகரிஷி சொல்கிறாரு, இல்லை நாம் இன்றைக்கி ட்ரெயினை பிடிக்கிறோம், நாம் போகிற வரைக்கும் ட்ரெயின் அங்கே நிற்கும் அப்படின்றார். சொக்கலிங்க அவருக்கு நண்பருக்கு தெரியல, என்னமோ சொல்கிறாரு. சரி பார்ப்போன்னா ஒரு 2 பேர் கிளம்பி அடுத்த பஸ்ஸில் ஏறி 9:50க்கு எக்மோர் ரயில்வே நிலையம் வராங்க. வந்து பார்த்தா ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. 9:30 கிளம்ப வேண்டிய ட்ரெயின். உள்ளார போய் கேட்குறாங்க, இவர் வண்டியில் இருந்து கேட்குற, ஏன் ட்ரெயின் கிளம்புறது? 9:30க்கு ட்ரெயின் கிளம்புனது தான், ஆனால் இன்ஜினில் ஒரு கோளாறு ஏற்பட்டது. உடனே ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. அந்த பைப் ஒன்று உடஞ்சிருச்சு, அந்த பைப்பை சரி பண்ணி தான் புறப்படணும் அப்படின்னு வண்டி சொன்னாங்க. மணி 10 மணி தான் கிளம்புனாங்க. அப்போ தான் அவன் நண்பர் கேட்குறாரு, எப்படி உன்னால் முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாரு மகரிஷிட்ட. மகரிஷி சொல்கிறாரு, இது எண்ணத்தினுடைய பலம், ஆற்றல், பவர் ஆஃப் தி தாட் ஃபோர்ஸ் தான். நம்ம எண்ணத்தை முறையாக ஒழுங்குபடுத்தி செலுத்தினால் அதை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னுடைய சுயநலத்துக்காகவும் மற்றவங்களை கஷ்டப்படுதும் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். இது ஒரு டெஸ்ட்டுக்கு தான் செய்தேன், ஆனால் இனிமேல் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா 1500 பேசஞ்சர்ஸ் அங்கே அந்த ட்ரெயினில் காத்தோட்டம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு, இனிமேல் அந்த தாட் ஃபோர்ஸை, இந்த மனோபலத்தை நான் பயன்படுத்த மாட்டேன், எண்ண பலத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு தடவை மகரிஷி டெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம பாரத பிரதமர், அப்போது பாரத பிரதமர் நெஹ்ருஜி, ஜவஹர்லால் நெஹ்ருஜி ஐக்கிய நாட்டு சபையில் பேசுகிறதுக்கு அமெரிக்காவில் இருக்கார். ஐக்கிய நாட்டு சபை யூஎன் அசம்பிளி, ஜென்ரல் அசம்பிளி பேச, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. அவர் மகரிஷி சொல்கிறாரு, நான் ஒரு பற்றி இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. இதை நெஹ்ருஜி பேச வைக்கிறேன் அப்படின்னாரு. முடியுமான்னு கேட்குறாங்க நண்பர்கள். முடியும் அப்படின்றாரு. ஒரு பத்தி இங்கிலீஷில் எழுதுறாரு, ஒரு பத்தி ஃபுல்லாக அவர் இங்கிலீஷில் எழுதுறாரு, ஒரு பேரா எழுதுறாரு. எழுதி அவர் எண்ணத்தின் ஆற்றலால் அதை பரப்பி விடுறாரு. நெஹ்ருஜி பேசணும், பிரதமர் பேசணும், பாரத பிரதமர் பேசணும் அனுப்புகிறாரு. 4வது நாள் நெஹ்ருஜி ஐக்கிய நாட்டு சபையில் பேசினது பத்திரிகையில் வந்திருக்கு. மகரிஷி எழுதி கொடுத்த அதே பத்தி, அதே ஆங்கில வார்த்தைகள் அப்படியே அவருடைய பேச்சு நடுவத்தில் வந்திருக்கு. அது பத்திரிகையில் பிரசுரமாயிருக்கு. இதை பார்த்து நண்பர்கள் கேட்குறாங்க, எப்படி உங்களால் முடிஞ்சது? இங்கேக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் ஐக்கிய நாட்டு சபைக்கு, அமெரிக்காவுக்கு. இங்கே நினச்ச நீங்கள் வார்த்தைகள் எப்படி அங்கே அவர் பேசினார்கள்? இதுதான் எண்ணத்தின் பலம் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ எண்ணத்திற்கு அவ்வளோ பலம் இருக்குது. அதனால் அந்த எண்ணத்தை நாம் தூய்மையாக இருக்கணும்னு, தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நீக்கணும்னு ஒரு சயின்டிஃபிக்காக வழிமுறையாக பயிற்சியாக மகரிஷி இந்த அகத்தாய்வு பயிற்சியில் கொடுத்துருக்காரு. இப்போ எண்ணம்னா என்ன அப்படின்னு மகரிஷி தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. எண்ணம்னா, எண்ணுதல்ன்ற வார்த்தையிலிருந்து தான் எண்ணம் வந்துச்சு. எண்ணுதல்னா கணித்தல்னு பேர். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு உடலில் ஒரு துன்பம், பசிங்கிற துன்பம் ஏற்படுன்னு வச்சுக்கோங்க. அந்த துன்பம் ஏற்படும்போது அதை போக்குவதற்காக நம்ம என்ன சொல்கிறோம்? சாப்பாடு தேடுறோம், ஒரு செயலை செய்கிறோம். இந்த செயல், பொருள் எல்லாமே 4 இதில் தான் இருக்குன்னு சயின்ஸ், மகரிஷி எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேகம், தூரம், பருமன், காலம். இந்த 4 பரிணாமத்தில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, தூரம் இருக்குது. காலம் டைமு, தூரம் டிஸ்டன்ஸு, பருமன்னா வால்யூம். ஒரு பொருள்னா ஒரு வால்யூம் இருக்கும், இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ அளவுன்னு இருக்கும். வேகம், அந்த பொருளுக்கான ஒரு வேகம் இருக்கும். இதில் கணிச்சு தான் நம்ம மனசு கணிச்சு தான் எந்த இதையும் நம்ம செயலையும் செய்கிறோம். இப்போ நமக்கு சாப்பாடு வேணும்னா அரிசி வாங்குறதுக்கு நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு வரோம். அந்த பொருளை வாங்குறதுக்கு அதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்குது, தூரம் இருக்குது. அது வாங்கிட்டு செய்யறதுக்கு காலமாகும். அதனுடைய குவான்டிட்டி எவ்வளோ, 1 கிலோவோ 2 கிலோ ஒரு பருமன் இருக்குது. அப்புறம் அது எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? ஒரு மாதம் அதில் கெட்டு போயிருந்தா அது அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் இந்த 4 பரிணாமத்தில் தான் இயங்குதுன்னு சயின்ஸ். இந்த 4 இது மனம் எண்ணி பார்க்கறதுனால அது எண்ணுதல்ங்கிற பேர் வந்துச்சுன்னு அவர் தான் சொல்கிறார். ஸோ மெயினான ஃபங்க்ஷன், எண்ணத்தோட மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னா, இது டெஃபினிஷன் தான். எண்ணுதல்னா எப்படி வந்துச்சுன்னு காட்டுறாரு. எண்ணம்னாவே நாம் செய்த செயல்கள், இது அனுபவங்கள் எல்லாம் பதிஞ்சு, ஏற்கனவே சொன்ன கருமையத்தில் பதிஞ்சு அது அப்படியே பிரதிபலிக்கிறது, நம்ம மூளையில் பிரதிபலிக்கிறது.
முதல் செயல், எண்ணத்துடைய முதல் செயல் வந்து பதிந்த பதிவுகள் பிரதிபலிக்கிறது. உதாரணத்துக்கு அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு பசுவை பார்க்குறோம், அது கண்ணில் கொசு அளவுக்கு இருக்கும், மூளைக்கு போகுது டாட் லெவல், கருமையத்தில் போகும்போது மேக்னெட்டிக் கோடு காந்த அலையாக பதிவாகுது. நாம் நினச்சா இன்றைக்கி பசுவை பார்த்துட்டு 5 நாள் கழித்து பசுவை நினச்சா திருப்பி பசு நம்ம மைண்டுக்கு வரும், எண்ணமாக அப்படியே வரும். அதே மாதிரி 3 வயசுலேருந்து இன்று வரைக்கும் நம்ம செய்கிற செயல்கள், அனுபவங்கள் எல்லாமே கருமையத்தில் பதிவாகிருக்கும். இதை நம்ம எண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆறாவது படிக்கும்போது என்ன பண்ணோம், எந்த ஸ்கூலில் படித்தோம், எந்த ஊருக்கு போனோம், 7வது படிக்கும்போது எந்த ஊருக்கு போனோம், எந்த டூர் போனோம், எதை நினச்சாலும் எல்லாமே ஸ்டாக் அப்படியே வெளியே வரும். இது வந்து எண்ணம், பிரதிபலிப்பு. எண்ணத்துடைய முதல் எண்ணம்னா ஃபஸ்ட்டு பிரதிபலிப்பு தான். நம்மளுடைய பதிவு ஜீவகாந்த ஆற்றலால் மூளைக்கு கொண்டு வந்து அதனுடைய செல்களால் பிரதிபலிக்க செய்வது எண்ணம் முதல். 2வது, செய்த செயல்களில் பதிவானதால அதே செயல்கள் அந்த காலம் தேவை வரும்போது அந்த செயலை செய்ய தூண்டும். இப்போ பசி எடுத்துன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி சாப்பிட்டோம், 2 நாள் கழித்து நமக்கு பசி எடுத்தா சாப்பிடணும்னு நமக்கு எண்ணம் வரும். ஏன்னா செய்த செயல் விளைவு அப்படியே நம்ம பதிவாயிருக்கு. அந்த தேவை வரும்போது மகிழ்ச்சி 6 காரணத்தினால நம்ம எண்ணம் தோன்றுங்கிறார். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, பாரம்பரியம் கருவமைப்பு, தெய்வீகம், சமுதாய எண்ணம். இந்த 6 காரணங்களால் அடிப்படையில் தான் நம்ம எண்ணங்கள் தோன்றுது. ஸோ 2 தான் மெயினான எண்ணத்துக்கு. ஒன்று வந்து பிரதிபலிப்பு, பதிந்த பதிவுகளை பிரதிபலிக்க செய்கிறது. 6 காரணங்கள்னால் நம்ம எண்ணம் தோன்றி நம்மளை நம் செயல்களை செய்ய தூண்டுகின்றது. இந்த 6 காரணங்களை நான் ஒன்றா பின்னாடி விளக்குறேன். அந்த காரணம் எப்படின்னு உதாரணத்தோட மகரிஷி சொல்லியிருக்காரு, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணங்களை நம்ம போட எண்ணம் எப்பயுமே தூண்டிகிட்டே இருக்கும். மறுபடியும் நம்மளுக்கு பிரதிபலிச்சுட்டே இருக்கும். எண்ணம் பதிவான எண்ணம் தோன்றி இருக்கும். அதனால் எப்பயுமே தேவையான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் நம்ம போட்டு பழகிக்கணும். தீய எண்ணங்களை முடிஞ்ச அளவுக்கு எண்ணக்கூடாது. இருந்தாலும் அப்படி தீய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து போக்குறதுக்கான வழிமுறையை சொல்லியிருக்காரு. சங்கற்பம் ஏற்றி நான் இனிமேல் இந்த எண்ணத்தை மறுபடியும் எண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கற்பத்தை ஏற்றி நல்ல எண்ணத்தை தான் நான் நினைத்து பார்த்து அந்த தீய எண்ண பதிவை நம்ம அகற்ற பார்க்க வேண்டும். அதே மாதிரி எண்ணம் வந்து மீண்டும் மீண்டும் எழுந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுலேயே நம்ம மனதை நம்ம பழக்கிருக்கோம். மனதினுடைய ஒரு ஃபங்க்ஷன் தான் எண்ணம். எண்ணம், சொல், செயல் மனதினுடைய ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொன்ன. ஸோ எதில் பழகி இருக்குமோ அதுலேயே மறுபடியும் நம்ம ஜீவகாந்த சக்தி செலவாகிட்டே இருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லைட் எடுத்துக்கிட்டா, லைட்னால எவ்வளவோ பயன்கள், விளைவுகள் வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணம் வந்து ஒன்று தான், ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து பயங்கரமான பாதகமான விளைவுகள்லாம் வந்திருக்கு. போர் வரும், பகை வந்திருக்கு, எவ்வளவோ வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி நாம் எண்ணத்தை வந்து தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு முறையை சொல்லியிருக்காரு மகரிஷி. அது இப்போ அந்த செயல்முறையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 6 அடிப்படையில் எண்ணம் எழுதுன மகரிஷி சொல்லியிருக்காரு. முதல் வந்து தேவை. இப்போ நமக்கு வந்து ஒரு எண்ணம், இப்போ காலையில் டிஃபன் இல்லை மதியம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இது எதனால் எழுது நம்ம ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி ஆராய்ச்சி செஞ்சால் பசி எடுத்தது, அதனால் அந்த எண்ணம் வந்திருக்கு. இது வந்து தேவையினால் வரக்கூடிய எண்ணம். ஸோ உடல் பசியை போக்குறதுக்கு எழக்கூடிய எண்ணம் தேவை, அதை நிறைவேற்ற வேண்டியது தான். 2வது பழக்கத்தினால எண்ணம். 12:30 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு ரெகுலராக சாப்பிட்ருக்கோம் நாமன்னு வச்சுக்கோங்க. 12 அல்லது 1:30 மணி டைம் ஆன உடனே நமக்கு உடனே சாப்பிட போகிறோம், டேபிளுக்கு போகிறோம். பசி இருக்காது. டைம் ஆகிடுச்சு, அந்த டைமில் நம்ம சாப்பிட்டு பழகிருக்கோம். அதனால நம்ம திடீர்னு எண்ணம் தோன்றும், சாப்பிடணும்னு சொல்கிறோம். இது பழக்கத்தினால வர எண்ணம். 3வது சூழ்நிலையினால் வர எண்ணம். பசியும் இல்லை, அந்த டைமும் வரல, ஆனால் நம்ம ஒரு கடைத்தெருக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ரெகுலர் ஹோட்டல், தெரிஞ்ச ஹோட்டலு, அங்கே நிறைய தடவை போய் சாப்பிட்ருக்கோம். காஃபியோ போண்டாவோ சாப்பிட்டோம், நல்லா இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்லான்னு உள்ளே போகிறோம். இது வந்து சூழ்நிலையினால் வர எண்ணம். பசியும் இல்லை, தேவையும் இல்லை, பழக்கமும் இல்லை, சூழ்நிலை. அந்த ஹோட்டலை பார்த்ததுனால வந்த வினை. இதே மகிழ்ச்சின்னு 2 உதாரணம் சொல்லுவார். ஒரு சொற்பொழிவுக்கு போகிறீங்க, ஒரு யாரோ சொற்பொழிவு நடந்துட்டு அந்த சைடு போயிட்டுருக்கீங்க. சரி, நல்லா இருக்க சொற்பொழிவு போய் உட்காந்து கேட்குறீங்க.
போகணுன்னு எண்ணம் கிடையாது உங்களுக்கு. அந்த சூழ்நிலை அங்கே சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கிறத பார்த்ததுனால நீங்கள் அதை கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு தியான சென்டர் தாண்டி போயிட்டுருக்கீங்க. என்னமோ நடக்குது உள்ளார, நாமளும் உள்ளார போய் பார்க்கலாமேன்னு உள்ளார போறீங்க. உள்ளார போனால் தியானம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இறை நிலையை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. உட்காந்து உடனே கேட்குறீங்க, தியானத்தை கற்றுக்குறீங்க. இதெல்லாம் வந்து சூழ்நிலையால் வரக்கூடிய எண்ணம். அடுத்தது பிறர் மனம் தூண்டுதல். மற்றவங்களுடைய எண்ணத்தினால் நம்ம எண்ணம் தூண்டப்படுகிறதுன்னு ஒரு சரி. இதுதான் நிறைய தப்புகள், நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை செய்ய வைக்கிறதுன்றார் மகிழ்ச்சி. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் விற்றுட்டு ஒரு வியாபாரி போயிட்டுருக்காரு. ஒரு காட்டு வண்டியில் கொண்டு போயிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு அப்பா வாங்குறாரு. ஒரு டஜன் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் பழக்கார போயிடாரு. இவர் எடுத்துகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போகிற வழி தான் நினைக்கிறாரு, ஆமாம் வீட்டில் தான் மனைவியும் பசங்க ஊருக்கு போயிட்டாங்களே, நாம மட்டும் தான் இருக்கோம், ஏற்கனவே அங்கே பழம் இருக்குது, எதுக்கு நாம் இதை வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். தேவையும் இல்லை, பழக்கமும் இல்லை, சூழ்நிலை இல்லை, எதுக்கு வருஷம் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். இது வந்து அவருடைய மனம் தூண்டுறதுனால, அந்த விற்பனையாளருடைய மனம் தூண்டுறதுனால இது அந்த எண்ணம் தூண்டுறது மாதிரி சொல்கிறாரு. இதே மாதிரி தான் அந்த சிகரெட் பிடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இதெல்லாம் வந்து யாரும் பழக்கத்தினால தேவைனால. முதல் சிகரெட்டை குடித்தது வந்து ஒருத்தன் குடித்தோன்னா மற்றவனுடைய பிறருடைய எண்ணம் தோணுதான், நண்பர்களுடைய எண்ணம் தோணுதான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். தர்மோபதேசம் தான் சொல்லுவார் மகரிஷி அடிக்கடி. நண்பர்களுடைய தர்மோபதேசம் தான். ஃபஸ்ட்டு சிகரெட் யாரும் காசு போட்டு வாங்குறது இல்லை, அதனால தான் பாரு மகரிஷி. ஸோ இது வந்து பிறர் மன தூண்டுதனால வரக்கூடிய எண்ணங்கள். மோஸ்ட்லி அது வந்து தீய எண்ணங்களாக வரும். அதுக்கடுத்து கரும அமைப்பு, பாரம்பரிய எண்ணங்கள். இப்போ ஒரு அப்பா ஒரு பையனுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, இந்த ஸ்கூல் கட்டணும் நம்ம ஊரில் கிராமத்தில் அப்படின்னு எண்ணம் வருது. இவருக்கு எப்படி வந்துன்னே தெரியல. அவருடைய அப்பாவோ தாத்தாவோ முப்பாட்டினோ யாராவது அந்த ஊரில் வந்து கிராமத்தில் பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அது கட்ட வாய்ப்போ வசதியோ இல்லாமல் வந்திருக்கலாம். ஸோ அந்த எண்ணம் வந்து கருவமைப்பாக வந்து இந்த பையனுக்கு வந்திருக்கலாம். அந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான். ஆனால் இருந்தாலும் மகரிஷி என்ன சொல்கிறேன், உனக்கு அதுக்கான வசதியோ வாய்ப்போ இருந்தால் அந்த எண்ணத்தை நிறைவேற்றலாம், செயலுக்கு கொண்டு வரலாம். இல்லைன்னா அதை விட்டுறணும், அதையும் விட்டுறணுன்றார். இது வந்து கரும அமைப்பு, பாரம்பரிய எண்ணம். கடைசியாக வந்து தெய்வீக எண்ணம் அல்லது சமுதாய எண்ணம்னு மாதிரி சொல்கிறாரு. இதே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அல்லது ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஒருத்தர் எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பா கிடையாது, தாத்தா முப்பாட்டி யாரும் கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம ஊரில் ஒரு ஆஸ்பத்திரியோ பள்ளிக்கூடமோ இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சி அந்த எண்ணங்கள் வலுப்பெற்று தக்க ஆள் மூலமாக அந்த எண்ணத்தை வெளியே வருது. இது தெய்வீகம், சமுதாய எண்ணம்னு மகிழ்ச்சி சொல்லுவார். அவருக்கு வசதி இருந்தால் அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். ஸோ தெய்வீக எண்ணத்தினுடைய அடுத்த உதாரணம் மாதிரி அடிக்கடி சொல்கிறாரு. கௌதம புத்தர் இருக்கார், சித்தார்த்தர் ராஜபோகத்தில் இருந்தார். அவர் பெரிய கோட்டையில் இருந்தார். அவர் ஏன் கோட்டையை விட்டுட்டு ராஜாங்கத்தை விட்டுட்டு ஒரு துறவியாக காட்டுக்கு போய் தியானம் செஞ்சு அவரே ஆனார். அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள், மக்கள் அவர்களுடைய அறிவு உயர்வதற்காகவும் நமக்கு யாராவது ஒரு நல்ல மகான் தோன்ற மாட்டாங்களா, நம்மளுடைய விடிவாளம் வராதான்னு எண்ணி 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 இருப்பாங்க. அதனுடைய மொத்த எண்ணத்தினுடைய தொகுப்பு தான் அவரை வந்து ராஜாங்கத்திலேருந்து வெளியே வந்து ஒரு கௌதம புத்தரை ஆக்கியிருப்பு. ஸோ மகான்களையே உருவாக்குற அளவுக்கு மக்களுடைய எண்ணம் பலமானது அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் மகிழ்ச்சி அவரே சொல்கிறாரு, உலக சமாதான திட்டத்தை நான் எழுதியதும் மக்களுடைய எண்ணம் தான் அப்படின்னு சொல்லுவார். உலகில் போர், பகை, வறுமையை போக்குவதற்காக ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று என்னை எழுத வைத்தது மகிழ்ச்சி சொல்லுவார். பொருள் துறையிலிருந்து அருள் துறையில் சென்றவங்களுக்கும் இந்த மாதிரி தெய்வீக எண்ணங்கள் தோன்றது தான். உதாரணமாக ராமலிங்க வள்ளலார், ராமஹம்ச பரமஹம்சர், விவேகானந்தர், இவங்கெல்லாம் கூட அருள் துறையில் வருவதற்கு காரணம் தெய்வீக எண்ணம் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். ஸோ எண்ணம் வந்து இந்த 6 விதத்தில் தான் எல்லாருடைய எண்ணமும் இந்த 6 அடிப்படையில் தான், காரணத்தினால் தான் எழுகிறது. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு அல்லது பாரம்பரியம், தெய்வீகம் அல்லது சமுதாய எண்ணம். ஸோ ஒரு எண்ணம் எழும்போதே இது எந்த அடிப்படையில் எழுந்துச்சு நம்ம உடனே ஆராய்ச்சி செய்யணும். ஏதாவது இந்த 6ல் எல்லாம் கண்டிப்பாக அது ஒன்று அது வந்து ஃபிட் ஆகும். அப்பயே நினைக்கும், இந்த எண்ணம் செய்தால், இந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வந்தால் விளைவு நல்லதா கெட்டதா, நமக்கு எது வருதுன்னு நம்ம முடிவு பண்ணி தெரிஞ்சால் நல்லது வந்தால் அதை செய்யலாம்,
இதே அந்த விளைவு கெட்டதாக வரும்னு நினைச்சா அந்த எண்ணத்தை நாம் கைவிட வேண்டியதுதான். ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம எடுத்து எடுத்து இப்படி ஆராயணும் அப்படிங்கிறார் மகரிஷி. முதல்ல தினைக்கும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 10 எண்ணம் வந்துச்சுன்னா 10 எண்ணத்தை ஆராயுங்க. அதில் அப்படியே ஆராய ஆராய நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை அப்படியே கம்மியாகிட்டே வரும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணத்தை வந்து ஆராய்ச்சி செய்யணும், தற்சோதனை செய்யணும். செய்ய செய்ய இந்த எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். தேவையான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய கருமையத்திலிருந்து பிரதிபலிக்கணும். அப்படி பண்ணால் நம்மளுடைய எண்ணத்தின் பலம் கூடும். எண்ணியபடியே ஆகும் பாரு மகரிஷி. ஆனால் எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடும்பார். ஒழுங்கா நேர்மையான எண்ணமாக இருக்கணும், உறுதியான எண்ணமாக இருக்கணும். நீ எண்ணியபடியே நடக்கும் அப்படின்னு அவர் மகரிஷி சொல்லுவார். ஒரு உதாரணமாக, நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய சிற்பி. நம்ம அப்படியே ஒரு நல்ல கேரக்டராக கொண்டு வரத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான். நீங்கள் இதில் விவேகானந்தா ஹவுஸில் பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரத்தில் ஒரு 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 சிறு ஒரு சிலை இருக்கும். அதில் வந்து ஒரு உளி வச்சுட்டு அவரே ஒருத்தர் உடலை சிற்பம் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த இது எதை குறிக்கிறதுனா, நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை உருவாக்குகின்றது. அதனோட தாற்பயம். ஸோ எண்ணத்தினால தான் நம்ம எண்ணத்தை நல்ல எண்ணத்தை மாற்றி நம்ம நல்ல கேரக்டராக கொண்டு வர முடியும். இதை தான் மகாகவி பாரதியார் கூட சொல்லியிருக்காரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். ஸோ மகாகவி பாரதியாருக்கும் நல்ல எண்ணம் வேண்டும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். இந்த சிந்தனை விருந்தில் முக்கியமாக எண்ணம் எப்படி எழுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த எண்ணத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்துறது, தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் நீக்கிறது, நல்ல எண்ணங்களை வச்சுக்கிறது. எண்ணம் தான் சார் இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் காரணம். எண்ணத்தில் தான் இன்பமும் துன்பமும் இருக்கின்றது. இந்த எண்ணம் அடையத்தான் நம்முடைய வாழ்க்கை உயர்வடையும். நம் குடும்பத்தின் உயர்வு, சமுதாயத்தின் உயர்வு, உலகத்தின் உயர்வு. இந்த உயர்வு அடைவதற்கு, எண்ணம் உயர்வு அடைவதற்கு இந்த வழிமுறை, இந்த தற்சோதனையில் மகரிஷி 5 தற்சோதனை கொடுத்துருக்காரு. அதில் முதல் தற்சோதனை தான் இப்போ இந்த எண்ணம் ஆராய்ச்சி. அடுத்தது ஆசை சீரமைத்தல், அதுக்கடுத்து சினம் தவிர்த்தல், தென் கவலை ஒழித்தல், நான் யார். இந்த 5 தற்சோதனையும் பயிற்சி முறையாக செய்துவிட்டா நம்மளால் நம்ம எண்ணத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும். தேவையில்லாத எண்ணத்தை நம்மளால் நீக்க முடியும். நீக்கி அமைதியாகவும் இன்பமாக வாழ முடியும். வாழ்வின் நோக்கத்திற்கேற்ப நம் வாழ்க்கையை நடத்த முடியும். இறுதியாக மகரிஷி இதே கேள்வி பதில் செஷனில் இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்ச்சி தான் அது. கேள்வி நிகழ்ச்சியில் ஒரு நண்பர் கேட்குறாரு, எனக்கு எப்போ பார்த்தாலும் எண்ணம் வந்துகிட்டே இருக்குங்க, பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையே இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு மகரிஷி கேட்குறாரு. மகரிஷிட்ட அந்த நண்பர் கேட்குறாரு. மகரிஷி அதுக்கு சொன்ன பதில் பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர ஆராய்ந்து அதை தீர்த்துக்கணும். நாமளா பிரச்சனை உருவாக்கக்கூடாது, நம்ம எண்ணத்தினால பிரச்சனை உருவாக்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு இதாக சொல்வார், இந்த உடல் உயிரில் ஒட்டி இருப்பாதே அதே ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்கு உயிர் உடல்ந்து வெளியே போதோ அன்றைக்கி தான் அந்த பிரச்சனையே தீரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஸோ பிரச்சனையே இல்லாமல் வாழ முடியாது. பிரச்சனைகளை எதிர்நோக்கி அதை எதிர்கொண்டு சால்வ் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் அப்படி மகரிஷி சொல்லுவார். இன்னொரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் ஃபலி எஸ் நரிமன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த இதுக்கு நம்ம பொருந்தது. நான் அதனால சொல்கிறேன். நான் அவர் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு சிம்லாவில் கான்வென்ட்டில் அவர் படிக்கிறார். ஃபலி எஸ் நரிமன் மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். சிம்லாவில் 6லேருந்து 10 வரைக்கும் படிப்பு படிச்சுட்டு ஹாஸ்டல் படிப்பு. இவர் தான் அந்த ஃபலி எஸ் நரிமன்.
படிச்சுட்டு அப்போல்லாம் 10வது வரைக்கும் தான், எஸ்எல்சிக்கு அப்புறம் பியூசி காலேஜுக்கு தான் போகணும், ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தாலும். ஸோ ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெளியே அனுப்புகிறாங்க, வெளியே போகிற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ பிரின்ஸிபல் ஃபாதர் அவர், ஏன்னா பிஷப் காட்டன் ஸ்கூல் அது, இது கிறிஸ்டியன் ஸ்கூல் அது. ஃபாதர் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லி அனுப்பணும். அப்போ எல்லா பசங்க இருக்காங்க, ஒரு 200 பசங்க இருக்காங்க, இவர் இருக்கார். இவர் வந்து வாழ்த்தி அனுப்புகிறார், நீங்கள்லாம் நீ வந்து இந்த பள்ளிக்கூடம் படிப்பு முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க, வாழ்க்கைக்கு போகிறீங்க, ஆனால் அதனால் உங்களெல்லாம் நான் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அதிக துன்பங்கள் கடவுள் கொடுக்கணும், லைஃப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும், லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவர் டெண்டர் அப்படின்னார். இவர் எல்லா பசங்களும் கொஞ்சம் ஒரு மன வருத்தம் வந்துருச்சு, என்னடா ஸ்கூல் முடிச்சு வெளியே போகிறோம், பிரச்சனையாக இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்மளை வாழ்த்துறாரு, எந்த இடத்துல நியாயம் என்ன, உங்களுக்கெல்லாம் கோவம் கூட வந்துச்சாமா அந்த பசங்களுக்கெல்லாம், இவருக்கும் வந்துச்சாமா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சுயசரிதையில் வாழ்க்கையில் 80 ஆண்டுகள் வாழ்க்கை பள்ளிக்கூடத்தில் நான் இருந்திருக்கேன், அன்றைக்கு அந்த பிரின்சிபல் மாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் வந்து உண்மையானது, 100க்கு 100 உண்மை. எந்த அளவுக்கு பிரச்சனைகளை நாம் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய கேரக்டர் நல்லா இருக்கும், குணம் தன்மை எல்லாம் நல்லா இருக்கும். அது முக்கியமாக சின்ன வயசான காலத்தில் அவர் சொன்னது வந்து சின்ன வயசு, அது இள வயசில், டீனேஜ்னு சொல்கிறாங்க, டீனேஜ் 30 வயதுக்குள்ளார எவ்வளோ பிரச்சனை ஒரு பையன் ஃபேஸ் பண்ணுறானோ அவன், அதனால் அவன் கேரக்டர் நல்லா. இதே பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக இன்பமாக இருந்தான்னு வச்சுங்க, கேரக்டர் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அது என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள்லாம் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, 80 ஆண்டுகளுடைய வாழ்க்கை கல்வியில் நாங்கள் கண்டுபிடிச்சது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதை நாம் எதிர்கொண்டு ஃபேஸ் செய்யணும். அதுக்கு அணுகுமுறை, பயிற்சி முறை எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக தற்சோதனையில் இந்த 5 தற்சோதனை செய்து வந்தால் எண்ணத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், தேவையில்லாத எண்ணத்தை நீக்க முடியும், நல்ல எண்ணத்தை நம்மளால் வைத்திருக்க முடியும். இந்த தற்சோதனையோடு இன்றைக்கு முடிகிறது. வாழ்க வளமுடன்.